ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் பண்ணும்போது இங்கே தான் ஓப்பன் ஆகுது. ஸோ என்ன நடக்குதுன்ட்டு பொறுத்து இருந்து பார்ப்போம். ஒரு சரியான என்ட்ரி வேணும்னா இது நடக்கணும். இதை தவிர்த்து எங்கே போனாலும் உள்ள ட்ராப்பில் மாட்டிப்போம். இதை என்னடா நேற்று போட்டானே ஒரு வீடியோ ஷார்ட்ஸ் மாதிரி போட்டு இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட கோடு போட்டேன்னு நினைக்கலாம். பட் நான் அதனால தான் இன்றைக்கி நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இதுதான் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இது பி சைடு இப்போ ஏற மாதிரி இருக்குது, இது புட் சைடு போக மாதிரி இருக்குன்னுட்டு டக்குன்னு என்ட்ரி எடுக்கக்கூடாது. 120க்கு மேலே கேண்டில் ஃபில் பண்ணணும். அப்போ தான் என்ட்ரி கிடைக்கும். இல்லைன்னா ஒரே ட்ராப்பில் இழுத்துட்டு கால் சைடு ஒரே அடி அடிச்சிருவோம். ஸோ நான் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஐஸ் பார்த்துக்குங்க. நான் ஃபஸ்ட்டு டார்கெட்டு மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். பர்ஃபெக்டாக ஃபஸ்ட் டார்கெட் ஹிட். அதே மாதிரி புட் சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கீழே போயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஸ்கேல்பிங் டன். தேங்க்யூ ஆல். ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஐஸ் பார்த்துக்குங்க. நம்ம வச்ச டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு. 221. ஸோ காலையிலே நம்ம நினைத்தது நமக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ட்ரேடு கிடச்சிருக்கு. பர்ஃபெக்ட்லி விடலாம். ஸோ ஒரு நாளைக்கு 10 பாயிண்ட்லேருந்து 15-20 பாயிண்ட் வரையும் பிடிச்சா போதும். அதுவே லைஃப் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. கண்டிப்பாக டார்கெட் அடிக்கும். இதை எடிட் பண்ணி வேறு வீடியோ போடணும். குரல் கொஞ்சம் முன்ன பின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. வீடியோ சரியில்லைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்மளது செட்டப்பே இதுதான். ஸோ மொத்த செட்டப் இது தான். வீடு கொஞ்சம் சின்ன வீடு. பொறுத்திருந்து பார்க்கலாம் காலம் என்ன நடக்குதுன்னுட்டு. $217 நின்றுருக்கு. போயிட்டு 18. என்ன நம்ம எழுதுறதுக்கு கூட டைம் கொடுக்கல மார்க்கெட் இன்னைக்கு. இல்லை செஃபர் ஜோன் எக்ஸிட்டும் ஃபஸ்ட்டு மட்டும் மாற்றிட்டேன். ஸோ பர்ஃபெக்ட் டார்கெட் ஹிட். சூப்பர். தேங்க்ஸ் டு மார்க்கெட். அருமையாக இருக்கிறது. ஆயிலே ரிஸ்க் நான் 247 வச்சுருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னுட்டு.